ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு 2 நாள் முன்னாடி நானும் அவங்க பெரியம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து திடீர்னு போய் ருத்ரன் ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து அவங்க பெரியம்மாவுக்கு வாயில குடுத்தான். சாப்பிடணும்னு சொல்லி ஊட்டியே விட்டான். அவங்க பெரியம்மாவும் சாப்பிட்டாங்க. "என்னக்கா சாப்பிட்டு அவன் என்ன குடுத்தான்?" அப்படின்னும்போது, "இன்சுலின் செடியிலேருந்து தான்ப்பா அவன் பறிச்சுட்டு வந்து எனக்கு குடுத்தான். நான் ஒரு நாள் பறிக்கும்போது அவன் பார்த்தான். அதுலேருந்து தான் எனக்கு பறிச்சுட்டு வரான்" அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்ல. திரும்பவும் கரெக்ட்டா எங்க வீட்ல பக்கத்தில நெறைய செடி நியர்பை நெறையா வச்சிருப்பேன். அந்த செடியெல்லாம் விட்டுட்டு கரெக்ட்டா இன்சுலின் செடியிலேருந்து போய் அந்த இலைய பறிச்சுட்டு வந்து அவங்க பெரியம்மாகிட்ட குடுத்தான். ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கல. என் கையில ஃபோனும் இல்ல. நைட் டைமு அதனால வீடியோவும் எடுக்க முடியல. கிளியரா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கல. இன்னைக்கு ஈவினிங் அது மாரி எடுத்து பார்ப்போமேன்னு சும்மா சும்மா தான் நான் கேமராவ ஆன் பண்ணிட்டு, "தம்பி பெரியம்மாவுக்கு போய் இலை பறிச்சுட்டு வாடா" அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்ட்டா போய் ஃபர்ஸ்ட்டு பூ பறிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நான் சொன்னேன், "இலை பறிச்சு பெரியம்மாகிட்ட குடுன்னு" சொன்னோனே, கரெக்ட்டா அந்த செடியில போய் இலைய பறிச்சுட்டு வந்து அவங்க பெரியம்மாகிட்ட குடுத்தான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆ என்னடா இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மெமரி பவர் வந்து எந்த வேலைய எப்போ செய்யணும் அப்படிங்கிறத காட்டிலும், அதுக்கு அந்த விஷயம் அதுதான் அவனுக்கு புரிஞ்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கரெக்ட்டா அந்த செடியில போய் அந்த இலைய பறிச்சுட்டு வந்து அவங்க பெரியம்மாகிட்ட குடுத்தான். மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவன் ஃபோக்கஸே பண்ண மாட்டான். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுன்னு சொன்னா அந்த இடத்துல பண்ணாம போயிருவான். இன்னைக்கு வந்து கரெக்ட்டா அது கிளிக் ஆச்சு எனக்கு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப மெமரபுளா இருந்தது. வீடியோவ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க் யூ.